வெற்றி என்பதே கிடையாது. மஜ்னூனுடைய வரலாறு ஒரு தருணம் வருகிறது, நான் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும், எனவே நீங்கள் எனக்கு பாவ மன்னிப்பை சொல்லித்தாருங்கள் கேட்கிறாரு மஜ்னூன். பக்கத்துல வச்சு எல்லாம் சொல்லி தர்றாங்க, தௌபா இப்படி செய்யணும், பாவம் இப்படி செய்யணும் எல்லாம். சரி, அதே மனதோடு நேரா பள்ளிக்கு வந்து எல்லா தௌபா செஞ்சு முடிச்சாச்சு. தௌபா செஞ்சு முடிச்சு கடைசியில இறைவன் ஒரே ஒரு வார்த்தை, ரப்பே துப்து மின் குல்லில் மஆசி, நான் செய்த எல்லா பாவத்தை விட்டு முன்னெடுத்து என்ன செஞ்சிட்டேன், பாவ மன்னிப்பு கேட்டு விட்டேன். வலாக்கின் லா அதூபு ஹுப்ப லைலா, இந்த லைலாவுடைய பிரியத்தை மட்டும் விட்டுரு, அதற்காக வேண்டி தௌபா செய்யுங்க, தௌபா செய்ய மாட்டேன், எல்லாத்தையும் செய்யறேன். வலாக்கின் ஹுப்ப லைலா லா அதூபு, லைலாவினுடைய காதலை விட்டுவிடு என்று சொன்னால் அந்த பாவத்தை மட்டும், அதற்கு மட்டும் நான் தௌபா செய்யவே மாட்டேன் என்று மஜ்னூன் சொல்கிறார். காரணம், அவருடைய உள்ளத்திலே நப்சிலே லைலாவின் பிரியம் அப்படியே ஊற்றப்பட்டு இருந்தது. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கிறார் மஜ்னூன், கேட்கிறாங்க மா இஸ்முக்கங்க, லைலாங்கிறாரு. உன் பேர் என்னப்பா அப்படின்னா லைலா. சரி போ, போயிட்டே இருக்கிறார். லைலாவுடைய வீட்டுக்கு முன்னாடி நிற்கிறார். வீட்டுக்கு முன்னாடி நின்று லைலாவை பார்க்கணும், இல்லாட்டி லைலா வீட்டை பார்க்கணும். நேரா வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. கேட்கறாங்க, லைலா வீடு இங்க இருக்கு, லைலா உள்ள இருக்கா? லைலாவையும் பார்க்கல, லைலா வீட்டையும் பார்க்கல, நீ மேல பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னப்ப லைலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லைலா வீடும் தேவையில்லை, லைலாவும் தேவையில்லை, லைலா வீட்டுக்கு நேராக இருக்கிறதே ஒரு நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் போது எனக்கு, அந்த நட்சத்திரம் ஒன்று போதும், வேறு ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அந்த நட்சத்திரத்தின் ஒளி எங்கு படுகிறது? என் லைலாவின் வீட்டின் மீது படுகிறது என்கின்ற அளவிற்கு காதல் உள்ளே ஊறி போய் இருந்தது. ஒரு சுவரை முற்றமிட்டுக் கொண்டே செல்கிறார். கேட்கிறார்கள், என்ன மஜ்னூனே, இது உனக்கு சரியாக படலையே, செவரை முத்தம் போட்டுக்கிட்டே போறேன்னு கேட்கிறப்ப லைலா சொன்னாரு, உனக்கு தெரியுமா நான் இந்த செவரையே முத்தம் போடுறேன்னு? லைலா வளர்த்த நாய் இப்ப இந்த செவரின் மீது உரசிக்கொண்டே போனது. லைலா வளர்த்த நாய் இந்த சுவரின் மீது உரசிக்கொண்டே போனது. அதனால் லைலாவை அந்த நாயிலே, நாயின் வடிவத்திலே நான் பார்க்கிறேன், எனவே நான் முத்தமிடுகிறேன், உனக்கு என்ன தெரியும், நீ போ. இது மஜ்னூனின் வரலாற்றிலே மிக சுவாரஸ்யமாக எழுதி தரப்படுகின்ற விஷயம். நமக்கு சொல்லப்படுகின்ற படிப்பினை, நம் உள்ளத்திலே ஒரு விஷயத்தை நாம் இறுக்கமாக பழக்கப்படுத்தி விட்டால் அதை எந்த காலத்திலும் மாற்றவே முடியாது. அந்த நப்சை, ஆன்மாவை சஹாபாக்கள் பழக்கப்படுத்தியதன் விளைவுதான் அல்லாஹ் அவர்களின் தரப்பிலிருந்து பல்வேறு விதமான விஷயங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தான், போதித்துக் கொடுத்தான். சஹாபாக்கள் அத்தனை விஷயங்களிலும் வெற்றி பெற்றார்கள் என்கிற வரலாறை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கஷ்டப்பட்ட காலத்துல சஹாபாக்களுக்கு உதவியை செய்யவில்லை. ஆனால் அதே அல்லாஹ் ஒரு சில தருணங்கள் வருகின்ற சமயத்திலே சஹாபாக்களின் வழியாக ஒரு சில கராமத்துகளை வெளிப்படுத்தினான். இந்த கராமத்தை ஏன் அல்லாஹ் அவர்களின் வழியாக வெளிப்படுத்தினான்? சஹாபாக்கள் அவர்களுடைய இறைவனை முழுமையாக அறிந்திருந்தார்கள், எனவே வெளிப்படுத்தினான். வரலாறுகளிலே பார்க்கிறோம், அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு பல்வேறு விதமான கராமத்துகளை கொண்டு வந்தான். காரணம், அவர்களுடைய ரப்பை அவர்கள் அறிந்தார்கள், அவர்களின் ஆன்மாவை அவர்கள் முழுக்க முழுக்க கட்டுப்படுத்தி பழக்கப்படுத்தி வைத்திருந்தார்கள். ஹஜ்ரத் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவர்களுடைய படை ஒரு இடத்திலே முற்றுகையிடப்படுகிறது. ஒருக்காக வேண்டி செல்கிறார்கள், முற்றுகையிடப்படுகிறது. இந்த முற்றுகையிலே எதிரி சொல்கிறான், காலிதே நான் முற்றுகையை தவிர்ந்து கொள்கிறேன், உங்களை நான் விட்டுறேன், ஒரே ஒரு காரியம் செய்யணும். என்ன செய்யணும்? காலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிரி தலைவன் சொன்னான், நான் ஒரு பாட்டில் விஷம் கொடுக்கிறேன், இந்த விஷத்தை குடியுங்கள், குடித்தால் நான் உங்களை நான் விட்டு விடுகிறேன். காலித் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசிக்கவே இல்லை, வாங்கினாங்க, பிஸ்மில்லான்னு சொல்லி முழுமையா குடித்தாங்க. ஹயாத்தோடு அப்படியே இருந்தார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த முற்றுகையிலிருந்து மதீனாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள். வரலாற்றிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சஹாபாக்களுக்கு இந்த உலகத்திலே தீங்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் வசப்படுத்தி கொடுத்தான் என்றால் காரணம், அவர்கள் தக்வாவோடு இருந்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ரப்பை அறிந்திருந்தார்கள். ரப்பை அறிந்திருந்ததின் விளைவுதான் அல்லாஹ் இந்த உயர்ந்த அந்தஸ்தை அவர்களுக்கு கொடுத்தான். ஏற்கனவே ஒரு 2-3 நாள் முன்னாடிக்கு சொன்னோம், ஹஜ்ரத்
சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடிமை. அவங்க கப்பல்ல போயிட்டே இருக்கிறாங்க, கப்பல் உடைந்து போகிறது. கப்பலினுடைய ஒரு மரப்பலகையை பிடித்து கொண்டு கரை ஒதுங்குகிறார்கள். கரை ஒதுங்குகிற ஹஜ்ரத் சஃபீனா அவர்கள் பார்க்கிறார்கள், ஒரு அடர்ந்த காடு, காட்டுல நிற்கிறாங்க, பார்க்கிறார்கள். பயத்தோடு எங்க போறதுன்னு தெரியல என்ற சிந்தனையோடு இருக்கின்ற சமயத்தில் ஒரு மிகப்பெரிய சிங்கம் அக்பலத்தில் அசத் அவர்களை முன்னோக்கி வருகிறது. ஹஜ்ரத் சஃபீனா அவர்கள் எதுவுமே சொல்லல. இன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூதர், அவர்களின் அடிமையாக நான் இருக்கிறேன் என்கின்ற பொழுது இரண்டு விதமான ரிவாயத்துக்களை சொல்லித் தர்றாங்க இமாம்கள். ஒன்று, அந்த சிங்கம் கடலிலே ஓங்கி அடிக்கிறது, கடலினுடைய பாதையை விலகுகிறது, ஹஜ்ரத் சஃபீனா ஊருக்கு வந்தார்கள் என்கின்ற வரலாறும் எழுதுகிறார்கள். இன்னொரு வரலாற்றிலே ஹஜ்ரத் சஃபீனா அவர்களை சிங்கம் சுமந்து கொண்டு வந்து அவர்களை கடலின் அடுத்த கரையிலே விட்டுவிட்டு போனது என்கின்ற வரலாறை எழுதுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, நாம் எந்த விஷயத்தை கண்டெல்லாம் இந்த உலகத்திலே பயப்படுகிறோமோ அத்துணை விஷயங்களையும் அத்துணை பிராணிகளையும் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான் என்பதின் அடிப்படை காரணம் அவர்கள் இறைவனை அறிந்திருந்தார்கள். மன் காஃப லில்லாஹ் காஃப லஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கிறாரோ இந்த உலகத்திலே எல்லா பொருள்களும் இவருக்கு அஞ்சி நடக்கும் என்றார்கள். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துஆ கேட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்கின்ற துஆவை முழுமையாக அங்கீகரித்தான். காரணம், சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஸஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இறைவனை முழுமையாக அறிந்து அவர்கள் அமல் செய்தார்கள். ஆமிர் இப்னு அப்துல் கைஸ், ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில் ஒரு படை போகிறது. குளிர்காலம், குளிர்காலத்திலே அவர்கள் உள்ளே ஒரு காட்டுக்குள்ள கடந்துதான் போருக்கு செல்லணும். இப்ப ஹஜ்ரத் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய படை காட்டுக்குள்ளே செல்கிறது. செல்லுகின்ற அந்த படை இடையிலே ஒரு சிங்கத்திட்ட மாட்டுகிறது. ஹஜ்ரத் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒண்ணுமே செய்யல. அது முன்னாடி வந்தா நம்ம பின்னாடி போகணும், இல்ல நம்ம விலகி இருக்கணும். ஹஜ்ரத் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் நேரா முன்னாடி போனாங்க. சிங்கத்திட்ட படுத்து இருந்துச்சு, நேரா முன்னாடி போனாங்க. போய் சொன்னாங்க, நான் உன்னை பயப்படணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நீ வேணா என்னை பார்த்து பயப்படு, நீ வேணா என்னை பார்த்து பயப்படு. சொன்னார்கள், இன்னக கல்பும் மின் கல்கில்லாஹ், நீ சிங்கம்தான், ஆனா இறையச்சம் கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு நீ எந்த அந்தஸ்துல இருக்கிறது தெரியுமா? அல்லாஹுடைய படைப்பில் நாய் எப்படி, அதை போலதான் நீ. காற்றுக்கு ராஜாவாக இருக்கலாம், ஆனால் தக்வாகள் கொடுக்கப்பட்ட சாலிஹீன்கள் இறைநேசர்களுக்கு நீ ஒரு நாய். எனவே நான் உனக்கு அஞ்ச வேண்டும், பயப்பட வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை என்று சொல்கிறார்கள். வரலாறுகளிலே பார்க்கிறோம், இமாம்கள் சொல்கிறார்கள், அந்த சிங்கம் அப்படியே விலகி செல்கிறது. இவர்கள் அந்த காட்டிலிருந்து வெளியே செல்கிறார்கள், போருக்கு செல்கிறார்கள். போருக்கு செல்கின்ற சமயத்திலே அங்கே குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அதை பயன்படுத்த முடியவில்லை. காரணம், மிக கடுமையான குளிர்காலம், கடுமையான குளிர்காலம். இந்த குளிர்காலத்திலே தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை. அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், இறைவா இந்த தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் துஆவை அங்கீகரிக்கின்றான். குளிர்ந்த தண்ணீர் சூடாக மாறுகிறது, புகை வருகிறது. அந்த குளிர்ந்த நீரை அல்லாஹ் சூடாக மாற்றி தருகிறான். காரணம், ஹஜ்ரத் ஆமிர் இப்னு அப்துல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்ட துஆ. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, எத்தனையோ சோதனைகள், எத்தனையோ கஷ்டங்கள் நபித்துவத்திலிருந்து 13 ஆண்டுகள் அல்லாஹ் சஹாபாக்களுக்கு கொடுத்தான். கொடுத்ததற்கு பின்பாக அவர்களுக்கு அல்லாஹ் யாருமே எதிர்பார்த்திராத வாழ்க்கை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். காரணம், 13 ஆண்டுகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களுக்கு அவர்களுடைய ஆன்ம பயிற்சியை கற்றுக் கொடுத்தார்கள். அந்த ஆன்ம பயிற்சியின் வழியாகத்தான் சஹாபாக்கள் எல்லா வஸ்துக்களையும், இந்த உலகத்திலே அத்துணை போர்களையும், இந்த உலகத்தின் எல்லா ஜீவராசிகளையும் வெற்றி பெற்றார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். அத்தோடு மட்டுமல்ல, அவர்கள் பெருமானார் சொல்லித் தந்த எல்லா விஷயங்களையும் மனமுவத்தோடு ஏற்றுக்கொண்டார்கள், எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள்.
ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் நாம் எந்த நேரத்திலே கொல்லப்படுவோம், எங்கு வைத்து கொல்லப்படுவோம், எந்த ஆயத்தை ஓதுகின்ற சமயத்திலே கொல்லப்படுவோம் என்கின்ற செய்தி தெரியும். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருந்தார்கள், ஹஜ்ரத் உஸ்மானே நீங்கள் கொல்லப்படுவீர்கள், என்கின்ற இந்த ஆயத்தை ஓதப்படுகின்ற சமயத்திலே நீங்கள் கொல்லப்படுவீர்கள், உங்கள் உடலின் உதிரம் அந்த ஆயத்தின் மீது படும் என்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இமாமுனா ஜலாலுத்தீன் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த கிலாஃபத்தினுடைய ஆட்சி காலத்திலே குழப்பம் வருகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும் என்கின்ற ஒரு படை முடிவு செய்கிறது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனான ஹஜ்ரத் ஹசன், ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டிற்கு முன்பாடி நிப்பாட்டி வைத்துட்டு சொல்லிட்டு போறாங்க, உஸ்மான் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும், யாரும் வந்துவிடக் கூடாது என்று பாதுகாப்பிற்கு நிப்பாட்டி வைத்து விட்டு ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் இல்லம் திரும்புகிறார்கள். இல்லம் திரும்பிய சிறிது நேரத்திலே செய்தி வருகிறது, உஸ்மான் அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. ஓடோடி வருகின்றார்கள் சஹாபாக்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மகனான ஹசன் ஹுசைன் இடத்திலே எதையுமே கேட்கல, ரெண்டு பேரையும் ஓங்கி அறைகிறார்கள். நான் இந்த இடத்திலே உஸ்மானை பாதுகாக்க வேண்டும் என்று உங்களை நான் நிப்பாட்டினேன், எங்கே சென்றீர்கள்? ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா இரண்டு பேருமே சொன்னார்கள், தந்தையே எங்கேயும் போல, இங்கேதான் நாங்கள் நின்று கொண்டிருந்தோம். அப்படி என்றால் உஸ்மான் அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார்கள்? வீட்டுக்கு பின்னாடி மேலே ஏறி கீழே இறங்கி கொண்டாச்சு. வரலாறுகளிலே பார்க்கிறோம், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுகின்ற செய்தி தெரியும். அந்த ஆயத்தை ஓதுகின்ற போது சிரித்துக் கொண்டே ஓதுகிறார்கள். காரணம் என்ன? பெருமானார் நான் இப்படித்தான் கொல்லப்படுவேன் என்று சொன்னார்கள். அந்த வாக்கியம், அந்த வார்த்தை என்னுடைய ஹயாத்திலே நிஜப்பட வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், எனக்கு அது சுபச்சோபனம். குத்தப்பட்டு என்கின்ற ஆயத்தை ஓதுகிறார்கள், குத்தப்படுகிறது, சக்கராத்தின் நிலைமை சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, நான் கொலை செய்யப்பட்டது எனக்கு கவலை அல்ல, இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் எனக்கு கவலை அல்ல, ஃபுஸ்து பிரப்பில் கஅபா, கஅபாவின் இறைவனான அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், இந்த உலக வாழ்க்கையிலே நான் வெற்றி பெற்றேன் என்று சிரித்துக் கொண்டே சொன்னார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் அவர்கள் ஷஹீதானார்கள். காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என் ஹயாத்திலே நடக்க வேண்டும், நடப்பதுதான் மகிழ்ச்சி என்கின்ற சந்தோஷத்தை அவர்கள் பெற்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, அல்லாஹ்வின் அந்தஸ்தை விளங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ஸத்தை, அவர்கள் சொல்லுகின்ற அத்தனை விஷயங்களும் தங்கள் வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் பிரயாசைப்பட்டார்கள் என்றால் காரணம், அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை அறிந்தார்கள், அவர்களின் நப்சை மிக துச்சமாக பார்த்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வியார்களே, இந்த ரமலானுடைய அடிப்படை நோக்கம் மீண்டும் மீண்டும் நாம் உறுதியாக தெரிந்து கொள்ள வேண்டும். பசித்திருப்பதல்ல, ஆன்ம பலத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான். ஆன்ம பலத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தை தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஒரு சில சஹாபாக்கள் இறக்கிறார்கள். இறக்கின்ற போது ஷஹீதாக இருக்கிறார்கள். ஷஹீதாக இருக்கின்ற சமயத்திலே ஒரு பறவை பறந்து வரும். ஒரு பறவை பறந்து வரும். நாங்கள் அதுக்கு முன்னாடி அந்த பறவையை பார்த்ததே இல்லை. சஹாபாக்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அந்த பறவையை நாங்கள் பார்த்ததே இல்லை. அது நேரா பறந்து வரும். ஷஹீதாக இருக்கின்ற அந்த சஹாபாவினுடைய ஒண்ணு வாய்க்குள்ள இல்ல மூக்குக்குள்ள போயிடும், உள்ள போயிடும். இது என்னன்னு தெரியலையே, இது என்ன பறவை, வந்துச்சு போச்சு திருப்பி வெளியே வரலையே. சொல்லுகிறார்கள் சஹாபாக்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா என்கின்ற ஆயத்தை ஓதி காண்பித்து சொல்கிறார்கள். தன் உயிரை அல்லாஹ்வின் பாதையிலே ஷஹீதாக்க வேண்டும் என்று சஹாபாக்கள் ஆசையோடு வந்தார்கள். சஹாபாக்கள் ஷஹீதானார்கள், மரணமடைந்தார்கள். இந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலேயே அவர்கள் சொர்க்கத்திற்குள் நுழைவதற்கு முன்பாக சொர்க்கத்தினுடைய பறவையை அவர்களுக்கு அல்லாஹ் உடலிலே வந்து அமர வைத்தான் என்கின்றார்கள் இமாம்.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, உலக வாழ்க்கையின் தேவைகளும் அதனுடைய ஆசாபாசங்களும் நிறைய நிறைய நம்மிடத்தில் இருக்கின்றன. வரவேற்க தகுந்த விஷயம். வாழ்கிறோம், சம்பாதிக்கின்றோம், குடும்பம் தேவை, மக்கள் தேவை, காசு தேவை, பணம் தேவை, எல்லாம் தேவை. ஆனால் அதற்கு முன்பாக இறைவனை அறிந்து வணங்கக்கூடிய அந்த இறை சிந்தனை தேவை. நம் நப்சு சொல்கின்ற விஷயத்தை கேட்பதை விட நாம் சொல்கின்ற விஷயத்தை நப்சு கேட்க வேண்டும் என்ற பழக்கத்தை கொண்டு வர வேண்டும். அந்த பழக்கத்தை அல்லாஹ் இந்த நோன்பின் வழியாகத்தான் கற்றுத் தருகிறான். தொழுகையிலே அல்ல, ஜகாத்திலே அல்ல, ஹஜ்ஜிலே அல்ல, இன்ன பிற வணக்கங்களிலே அல்லாஹ் இந்த நப்சின் பழக்கத்தை கற்றுத்தரவில்லை. நோன்பிலே அல்லாஹ் நமக்கு கற்றுத் தருகிறான். இந்த ஆன்மாவை நீங்கள் உங்கள் சொல்லுகின்ற விதத்திலே பழக்கிக் கொள்ளுங்கள் என்கின்றான். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நம் ஆன்மாவை முழுமையாக கட்டுப்படுத்தி அவற்றை பழக்கப்படுத்தக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிய வேண்டும். எந்த காரணத்தினாலும் அல்லாஹ் நம் ஆன்மாவின் மூலமாக வழிகெடுக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கிவிடக் கூடாது. நம் நப்சை கொண்டு வெற்றி பெற்ற மனிதர்களாக, இறைநேசர்களாக, வலிமார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள் புரிய வேண்டும். வல்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா எதை சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன் பிரகாரம் நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு வைப்பாயாக என ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்தார்கள். இந்த துஆவை நமக்கு ஆழமாக சிந்தித்து பல்வேறு விதமான விளக்கங்களை எழுதி தருகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு முத்தாய்ப்பாக சுருக்கமாக சொல்ல வருகின்ற விஷயம், ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக இருந்த போதிலும் கூட அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை நல்லோர்களுடன் சேர்த்து வை. ஏன் ஒரு நபி இந்த துஆவை தங்களின் இறுதி நாட்களிலே அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள்? காரணம் என்ன? எத்தனையோ சோதனைகள். ஒரு அடியானை அல்லாஹ் சோதிக்கின்றான் என்று சொன்னால் அவர்களின் அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல்வேறு விதமான சோதனைகளுக்கு பின்பாக மிஸ்ரினுடைய உணவுத்துறை அமைச்சராக வருகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். நபியாக வருகிறார்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவர்கள் கேட்கிறார்கள், வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், இறைவா என்னை நீ நல்லோர்களுடன் சேர்த்து வைப்பாயாக என கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். நம்ம நல்லவங்களா இருக்கிறோமோ இல்லையோ, நல்லோர்களுடன் சேருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கை மணக்கும். அத்தர் பூசாட்டியும் பூசாம இருந்தாலும் அத்தர் கடைக்கு போயிட்டு வந்தா நம்ம மீது அத்தர் மனம் வீசத்தான் செய்யும். காரணம், அத்தர் கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, தலைப்புக்குள் இப்பொழுது வருகிறேன். நல்லோர்களுடன் இருப்பது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பது குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகின்ற ஒரு விஷயம். ஆனால் இன்றைய காலத்திலே நல்லோர்களுடன் இருப்பது, இறைநேசர்களை நேசிப்பது, இறைநேசர்கள் சொல்லுகின்ற விஷயங்களை நாம் காது தாழ்த்தி கேட்பது என்பது குறித்துண்டான விஷயங்களை பேசுவதும் கூட ஒரு குற்றமாக கருதப்படுகிறது. சூஃபிசம் இருக்கிறதே, அதை பயான்லாம் பேச முடியாது. எத்தனை மணி நேரங்களிலும் பேசினாலும் அதை பேசி முடிக்க முடியாது. இறை நேசர்களுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கின்ற அந்த தனித்தன்மைகள், அவற்றின் மூலமாக அவர்கள் ஆன்மீக ஞானங்களை அடைந்த அந்த சிந்தனைகள், அவர்களின் ஆத்மார்த்தமான உதிப்புகளை எல்லாம் பயானிலே பேசி நம்மால் விளங்கவும் முடியாது, விளக்கி வைக்கவும் முடியாது. காரணம் என்ன தெரியுமா? சூஃபிசம் இறைநேசர்களை பற்றி நாம் பேசுவதை விட அவர்களை அனுபவித்து பார்க்க வேண்டும். அவர்கள் அப்படித்தான் அல்லாஹ்வை அனுபவித்தார்கள், ருசித்தார்கள். அதனால் இறைவனின் மேன்மையை அறிந்தார்கள், இறைநேசர்கள் மாறினார்கள். அவுலியாக்கள் என்கின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன? வலி. வலி என்கின்ற வார்த்தையின் பன்மைதான் அவுலியா. இறைநேசர், இறைநேசர்கள், இறைநேசர்கள், வலிமார்கள், அவுலியாக்கள் அப்படின்னா இன்றைய யுகத்தில் பல்வேறு விதமான கேள்விகள் தர்க்க சிந்தனையிலே வருகிறது. விவாதத்திற்குள்ளே போகவில்லை. குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே நடுநிலையான ஒரு சில விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வது கட்டாயம். நம்மிலே இரண்டு கூட்டம்.
ஒன்று, எனக்கு இதுவெல்லாம் தேவையில்லை, இது அனாச்சாரங்கள் எனக்கு தேவையில்லை, நான் ஏன் செய்ய வேண்டும், நான் ஏன் பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கூட்டம். காரணம், இது மூட நம்பிக்கை, தேவையில்லாத விஷயம். இன்னொரு கூட்டம், இது மூட நம்பிக்கையாக இருந்தாலும் செய்வது நல்லது என்று குர்ஆன் ஹதீஸை தாண்டி சில நேரங்களிலே வரம்பு மீறி செய்கின்ற ஒரு கூட்டம், மரியாதை என்கின்ற அடிப்படையிலே. இது ரெண்டுமே தவறான காரியம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சற்று நடுநிலையாக யோசிக்க வேண்டும். இறைநேசர்களை குறித்து பேசுவது நம்மின் உள்ளத்திலே மாற்றங்களை ஏற்படுத்தி தருகிறது. இறைநேசர்களினுடைய அந்த வாழ்க்கை வரலாறுகளை படிப்பது என்பது இன்றைக்கு ஒரு இருட்டடிப்பு செய்யப்படுகின்றது. அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சிந்தித்து பாருங்கள். குர்ஆனிலே அல்லாஹ் வலிமார்களை பற்றி பேசுகிறான், இறைநேசர்களை பற்றி பேசுகிறான். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னோடு நபித்துவம் முடிந்து விட்டது, என்னோடு நபித்துவம் முடிந்து விட்டது, எனக்கு பின்பாக அல்லாஹ் விலாயத் என்கின்ற தன்மையை தந்திருக்கிறான். அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்திற்கு பின்பிலிருந்து தொடங்கவில்லை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காலம் தொடங்கி கயாமத்து வரைக்கும் இருக்கிறது விலாயத். வலி, அவுலியா, விலாயத் இந்த வார்த்தை குர்ஆனிலே 90 இடங்களிலே வருகிறது. இறைவன் 90 இடங்களிலே பேசுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சற்று நடுநிலையோடு சற்று பாருங்கள், நடுநிலையோடு குர்ஆன் ஹதீஸை அணுகுங்கள். உங்களுக்கு குர்ஆனும் ஹதீஸும் இறைநேசர்கள் குறித்துண்டான எத்தனையோ சிந்தனைகளை நமக்கு முன்வைக்கிறது. குர்ஆன் பேசுகிறது நம்மிடத்திலே. ஆனால் இன்னைக்கு அது குறித்து பேசுவதும் கூட ஒரு குற்றமாக, அது ஒரு ஒவ்வாமையாக பார்க்கப்படுகிறது. அது தவறான காரியம். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய அந்த துஆவிற்கு கீழே விளக்கம் எழுதி தருகின்ற முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்கிறார்கள், இந்த உலகம் இருப்பதின் காரணம் யார் செய்த புண்ணியம்? இறைநேசர்கள் செய்த புண்ணியம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வரலாற்றிலே பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சிம்மாசனத்தை எடுத்து வருவது யாருன்னு கேட்டப்ப இஃப்ரீத்துங்கிற ஜின்னு சொல்லுச்சு, நான் போய் எடுத்துட்டு வர்றேன்னு. ஆனால் அவர்களின் சபையிலே இருந்த ஒரு மனிதர் சொன்னார், நீங்கள் கண் இமைக்கும் நேரத்திலே நான் கொண்டு வந்து விடுகிறேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் குர்ஆன் அந்த நிகழ்ச்சியை அப்படியே சொல்லி காட்டுறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்கிறார்கள், அது யாரு? இறைநேசர்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவையிலே ஒரு இறைநேசரை அல்லாஹ் வைத்திருந்தான். எல்லா நபிமார்களுடன் ஒரு இறைநேசர்கள் இருந்தார்கள். குர்ஆன் சொல்லுகிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் இறைவனின் விசுவாசி, இறைவனின் நேசர். குர்ஆன் சொல்லுகிறது, லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இறைநேசர். குர்ஆன் சொல்லுகிறது, சூரத் யாசீன், யாசீன் என்கின்ற பெயர் அது ஒரு இறைநேசரின் பெயர். யாசீன் என்கின்ற ஒரு அத்தியாயத்திற்கு பெயர் வைத்திருக்கிறார்களே, அந்த பெயர் யாருடைய பெயர்? யாசீன் என்கின்ற ஒரு இறைநேசரின் பெயர். யாசீன் தொடங்கிய பின்பாக அடுத்த பக்கத்திலே நீங்க பார்க்கலாம், அல்லாஹ் ஒரு பக்கத்திற்கு ஒரு வரலாற்றை சொல்லி காண்பிப்பான். யாசீன் என்கின்ற ஒரு இறைநேசர் குறித்து ஒரு வரலாற்றை சொல்லி காண்பிப்பான். முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லுகிறார்கள், அந்த இறைநேசருக்கு யாசீன் என்கின்ற ஒரு பெயரும் இருந்தது, வேறு ஒரு பெயரும் இருந்தது. பல்வேறு விதமான அபிப்பிராய பேதங்கள் முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதிலே யாசீன் என்பது ஒரு இறைநேசரின் பெயர் என்பதாகவும் சொல்லித் தருகிறார்கள். ஒரு நபியினுடைய காலத்திலே ஒரு ஊருக்கு அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒரு நபியை அனுப்புகிறான். சூரா யாசீனுடைய தர்ஜுமாவை எடுத்து பாருங்க. ஒரு நபியை அனுப்புகிறான். அந்த ஊரினுடைய அந்த மக்கள் அந்த நபியை ஏற்றுக்கல, நபியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அந்த ஊரினுடைய மன்னனும் மக்களும் எந்த சிந்தனையோடு இருக்கிறார்கள்? அல்லாஹ் இறைவன் அல்ல, நம் மன்னன் தான் இறைவன், நம் மன்னனை தான் வணங்க வேண்டும், வேறு யாரையும் ஏற்றுக்கொள்ள கூடாது என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அல்லாஹ் இப்போ ஒரு நபியை அனுப்புகிறான். அந்த நபியை அனுப்புறப்ப அவங்க கேட்கல. இரண்டாவதும் ஒரு நபியை அனுப்புகிறான் அதே ஊருக்கு, அவர்கள் கேட்கல. அல்லாஹ் குர்ஆன்ல சூரத் யாசீன்ல சொல்லி காட்டினா, ஃபஅஸ்ஸஸ்னா பிசாலிஸ், ஃபஅஸ்ஸஸ்னாஹும் பிசாலிஸ்,
மூன்றாவது ஒரு மனிதரை கொண்டு நாம் அவர்களை சங்கை செய்தோம். யார் அது? அந்த ஊருக்கு அல்லாஹ் மூன்றாவது ஒரு நபியை அனுப்புகிறான். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுகிறார்கள், நபி பூலூஸ் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற ஒரு நபியை அல்லாஹ் அந்த கிராமத்திற்கு, அந்த ஊருக்கு அனுப்புகிறான். இந்த 3 நபிமார்களும் ஒரே கிராமத்திற்கு நபியாக ரசூலாக அனுப்பப்பட்டார்கள். ஏகத்துவத்தை எடுத்து சொன்னார்கள். ஆனால் 3 நபிமார்களின் ஏகத்துவமும் அங்கு மறுக்கப்பட்டது. சரி, மறுத்தால் மட்டும் பரவாயில்லை, முடிவு செய்கிறான் மன்னன், இவர்களை இனிமேல் உயிரோடு வைத்தால் நமக்கு தொந்தரவு, முடிச்சிருவோம். முடிவு செய்யப்படுகிறது. அல்லாஹ் அந்த ஆயத்தை அப்படியே சொல்லிக்கிட்டே வர்றப்ப சூரா யாசீன் அப்படியே சொல்றான், இந்த செய்தி ஒரு மனிதருக்கு போகிறது. யார் அந்த மனிதர்? அவர்தான் யாசீன் என்கின்ற ஒரு இறைநேசர். இந்த யாசீன் என்கின்ற இறைநேசர் இந்த மன்னரனுடைய செயலை கண்டு விட்டவர் எங்கே போறார்? ஊருக்கு வெளியே போறார். தனி ஒரு குகையிலே தங்கி அல்லாஹ்வை வணங்குகிறார். இந்த குழப்பத்தை விட்டு இறைவா என்னை பாதுகாத்துள் என்று துஆ செய்கிறார். இப்பொழுது இந்த செய்தி வருகிறது. இது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திற்கு பின்பாக நடந்ததாக எழுதப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே 600 ஆண்டுகள் இடைவெளி இருந்தது. இந்த ஆண்டிலே, இந்த இடைப்பட்ட காலவெளியிலே இந்த நபிமார்களை அனுப்புகிறான். அவர்களை கொல்ல முடிவு செய்கிறார்கள். மன்னனும் மக்களும் தீர்ப்பு செய்யப்படுகிறது. இந்த செய்தி அந்த இறைநேசருக்குடைய காதுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. வஜா அர்ஜுன் யஸ்ஆ மின் அக்ஸல் மதீனதி அர்ஜுன் யஸ்ஆ, ஊரினுடைய வெளிப்புறத்தில் இருந்து, ஓரப்புறத்தில் இருந்து ஒரு மனிதர் வருகிறார். எப்படி வருகிறார்? யஸ்ஆ, விரைந்து ஓடோடி வருகிறார். யார்? இறைநேசர். எதற்கு வருகிறார்? இந்த 3 நபர்களும் இறைநேசர்கள். இந்த 3 மனிதர்களும் இறைநேசர்கள், இது நபிமார்கள். இவர்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் பரவாயில்லை, இவர்களை நீங்கள் கொன்றுவிட வேண்டாம் என்கின்ற எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி வருகிறார். ஆனா இப்ப என்ன முடிவு செய்யறாங்கன்னா, இந்த 3 பேரை விட்டுருவோம், இவரை முடிச்சிருவோம். 3 பேரையும் விட்டு விடுவோம், இவரை முடிப்போம். கடைசியிலே இவர்களை கொலை செய்கிறார்கள். மன்னன் அந்த இறைநேசரை கொலை செய்கிறான். கொலை செஞ்சதற்கு பின்பா அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்படியே வருகிறது, இறைநேசர் சொர்க்கத்திற்கு செல்கிறார். சொர்க்கத்தினுடைய அந்த காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார், என்னுடைய கூட்டத்திற்கு அல்லாஹ் உன்னுடைய ஏகத்துவத்தை எத்தி வைப்பதற்காக வேண்டி 3 பேர் வந்தார்களே, அவர்களுடைய ஏகத்துவத்தை, உன்னுடைய பிரச்சாரத்தை அந்த மக்களும் மன்னனும் கேட்கவில்லையே என்று நான் உன்னை ஏற்றுக்கொண்டதால் சொர்க்கத்திலே எவ்வளவு பெரிய அந்தஸ்தை நீ வழங்கி இருக்கிறாய், இது என் கூட்டத்திற்கு தெரிய வேண்டுமே ரப்பே என்று சொர்க்கத்திலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே முனாஜாத் செய்வதை சூரத் யாசீன் அல்லாஹ் அப்படியே சொல்லி காட்டுறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வினடியார்களே, எல்லா நபிமார்களும் காலத்திலும் இறைநேசர்கள், வலிமார்கள் இருந்தார்கள். இது இறைவனின் ஏற்பாடு, இறைவனின் ஏற்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே ஒரு சில மனிதர்களை பற்றி சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனிதர்கள் எல்லாம் யார்? அவர்கள் இறைநேசர்கள். 3 மனிதர்கள் குகைக்குள் சென்றார்கள், பாறை அடைத்தது. 3 மனிதர்களும் அவர்கள் செய்த நல்ல காரியங்களை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டார்கள். அல்லாஹ் பாறையை விளக்கினான், வெளியே வந்தார்கள் என்று பல நேரங்களிலே கேட்டிருக்கின்ற மிக பிரபலியமான இந்த நபிமொழி, இந்த நபிமொழியிலே இருக்கின்ற 3 மனிதர்களும் இறைநேசர்கள். இன்று ஏன் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது? காரணம் என்ன? வலிமார்கள் இறைநேசர்கள்னா தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதின் காரணம் என்ன? ஒரு கூட்டம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது, ஒரு பிரிவு தேவையில்லை, தவறு என்று ஏற்று ஒரு வாதம் செய்வதின் காரணம் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையிலே சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்மால பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது காரியமானோம் அப்படின்னா எந்த நபரா இருந்தாலும் என்ன செய்வான்? போயிடுவான். பெரும்பாலான நபர்கள் இறைநேசர்களை எப்படி விளங்கி வைத்திருக்கிறார்கள்? மாயாஜாலம் தந்திரம் செய்யக்கூடிய ஆளு, நமக்கு எதா தேவைன்னா அல்லாஹ்ட்ட கேட்டு நிறைவேற்றி தருவார். இது யதார்த்தத்தை சொல்லுகிறேன். இது மனிதனுடைய சிந்தனை. அல்லாஹ் அப்படித்தான் வச்சிருக்கிறான். ஒரு குதிரைய, அழகான குதிரைய கட்டி வச்சுட்டு, வெள்ளை குதிரை கட்டி வச்சுட்டு இவர் போய் பயான் பண்ண போயிட்டாரு. அப்படியே வீட்டில இருந்து முல்லா அப்படியே வந்து பார்க்கறாரு, இந்த குதிரை இதற்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, ரொம்ப அழகா இருக்குது அப்படின்னு குதிரையை அப்படியே பார்த்து நின்று தடவிக்கிட்டே இருக்கிறாரு. வேகமா ஒரு மனிதர் வந்தாரு, என்ன முல்லா உங்க குதிரையா அழகா இருக்கு, பார்க்கவே இல்லையே அப்படின்னு. முல்லாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கேட்டுட்டார், ஆமா என் குதிரை தான் அப்படின்ட்டாரு. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், எவ்வளவு காசு வேணாலும் தர்றேன் அப்படின்னு.
முல்லாவுக்கு டக்குன்னு விலை என்னெல்லாம் கால்குலேஷன் பண்ண தெரியல, ஒரு 1000 கொடுங்க போதும் அப்படிங்க. 1000 பரவாயில்ல கொடுங்கன்னா 1000 ரூபா கொடுத்தாச்சு. இவர் குதிரையெல்லாம் வாங்கிட்டு போயாச்சு. குதிரை கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் குதிரைக்கு சொந்தக்காரர் உள்ள இருந்து வந்தார். முல்லா பார்த்தாரு, ஆஹா இவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சு இவர் உள்ள இருந்து வந்துட்டாரு. டக்குன்னு என்ன பண்ணார் முல்லா, கழுத்துல குதிரையோட கைத்தை கட்டிக்கிட்டு டக்குன்னு தலையை கீழே விட்டு இப்படி நின்றார். வந்தவனுக்கு ஒன்றும் புரியல, என்னடா வெள்ளை குதிரையை நிப்பாட்டிட்டு போயிருந்தோம், இங்கே ஒரு மனுஷன் கழுத்துல கைத்தை கட்டி நிற்கிறானே என்னன்னு தெரியலையே. நேராக போய் முல்லாட்ட கேட்குறாரு, எங்க என் குதிரை எங்க அப்படின்னு. முல்லா குதிரை மாதிரியே கணக்குறாரு 2 டைம். 3ஆம் டைம் கேட்குறாரு, இல்லை என் குதிரை இங்கே கட்டி வச்சுட்டு போயிருந்தேனே பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் நிற்கிறீங்களே அந்த இடத்துல என்ன கேட்டப்போ முல்லா சொன்னார், நான் விபச்சாரம் செஞ்சேன், அதனால் எல்லாம் என்ன செஞ்சான், குதிரையாக மாற்றினா, இப்போ மன்னிச்சுட்டான், மனுஷனாக மாறிட்டேன் நானுன்னு சொல்கிறாரு. இவருக்கு ரொம்ப பயமாக போச்சு. அப்படியா, அல்லாஹ் இப்படி எல்லாம் தண்டனையை தருவானா? சரி நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க, இனி எனக்கு அந்த குதிரை வேணாம், நீங்கள் வீட்டுக்கு போங்க. போயாச்சு. இவர் குதிரையை விட்டவர் இந்த பிரசங்கி கொஞ்ச தூரம் அப்படியே போய் கடை தெருவில் போய் பார்க்குறாரு. வாங்கினாலும் இன்னொரு ஆள்கிட்ட வித்துட்டாரு. அவர் குதிரையை பிடிச்சிட்டு இப்படியே போகிறார். பார்த்து நிற்கிறாரு, இது என்ன நம்ம குதிரை இங்கே இருக்குது, அங்கே ஒரு குதிரையை பார்த்தமே மனுஷனா மாறி போச்சு, இது எந்த குதிரைன்னு தெரியலையேன்னு நேராக குதிரைகிட்ட போனார். இப்போத்தானே தப்பு செஞ்சு குதிரையாக மாறி மனுஷனா மாறினேன், அதுக்கு உடனே வாண்ணா இங்கிட்டு இருந்து இங்கிட்டு வர்றதுக்குள்ளேயுமா நீ திருப்பி குதிரையா மாறின, அதுக்குள்ள என்ன ஏன் தப்பு செஞ்ச, அதுக்குள்ள நீ என்ன தப்பு செஞ்ச? குதிரை பேசவே இல்லை, இவருக்கு ஒண்ணுமே புரியல. இந்த நிகழ்ச்சியில நமக்கு தருகின்ற படிப்பன் என்ன அப்படின்னா, நம்மால் எதை சொன்னாலும் நம்பிடுவோம், எதை சொன்னாலும் எதை வேண்டுமானாலும். நாம் இந்த இறைநேசர்கள் குறித்து உண்டான சிந்தனைகளை பார்க்கின்ற பொழுது குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கணும். ஆனால் நம்ம எதுக்கு தான் இன்னைக்கு இறைநேசர்கள் தர்காக்களுக்கு போகக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தேவைனா, எனக்கு காச்சமண்டேடி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டிய விஷயங்கள், அது நீண்ட சப்ஜெக்ட், அதற்குள்ளே போக விரும்பவில்லை. ஒரு வெளிப்படையாக மேலோட்டமாக நடுநிலை சிந்தனையோடு பார்க்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடையார்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்பாக விலாயத்துன்னு இருக்கும். அல்லாஹ் அவர் இறை நேசர், இறைவனுடைய முஹிப்பி என்கின்ற அந்தஸ்தை அல்லாஹ் ஒரு சில மனிதர்களுக்கு தருவான். இது நாம கொடுக்கிற பட்டம் அல்ல, மனிதர்களுக்கு நாம் கொடுக்கிற பட்டம் அல்ல, அல்லாஹ் கொடுக்கின்ற பட்டம். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த 2 பேத்துக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களின் ஹயாத்திலே ஒரு உபதேசம் செய்கிறார்கள். இந்த உபதேசம் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன உபதேசம்? எனக்கு பின்பாக, என்னுடைய வஃபாத்திற்கு பின்பாக உங்களுடைய காலத்திலே உமரே அலியே, யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வருவார். யமன் தேசத்திலிருந்து ஒரு மனிதர் வருவார். அந்த மனிதர் இந்த கோத்திரத்தை சார்ந்த மனிதர், இந்த கோத்திரத்திலே இந்த குடும்பத்தை சார்ந்த மனிதர். சொல்லிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் பற்றி உண்டான உடலமைப்பை சொல்றாங்க. கருப்பா இருப்பாரு, அவரு ரொம்ப உயரமாவும் இருக்க மாட்டாரு, ரொம்ப கட்டையாவும் இருக்க மாட்டாரு, யமன் தேசத்திலிருந்து வருவாரு. வந்தால் நீங்க 2 பேரும் என்ன செய்யணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அவருடைய பெயர் ஒய்சுல் கர்னி. அவரிடத்திலே நீங்கள் சென்று கேளுங்கள், எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள். 2 பேருமே கேளுங்க, எங்களுக்காக வேண்டி நீங்கள் துஆ செய்யுங்கள், ஒய்சுல் கர்னியே என்று நீங்கள் கேளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களான உமர், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கற்றுத் தருகின்ற இந்த செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறுகளிலே பார்க்கிறோம், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலம், அவர்களின் ஆட்சி காலம். ஹஜ்ஜுக்காக வேண்டி எல்லா மக்களும் வந்திருக்கிறார்கள், எல்லாம் ஒன்று தண்டு இருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் அவர்கள் ஒரு உத்தரவிடுகிறார்கள், யமனை சார்ந்த மக்கள் மட்டும் இங்கே இருங்கள், மற்ற எல்லாம் ஹஜ்ஜை முடித்து விட்டு திரும்பி சென்று விடலாம் என்கின்ற உத்தரவு. எல்லாம் போய்விட்டார்கள், யமனை சார்ந்த மக்கள் மட்டும் இருக்கிறாங்க. சபையிலே உட்கார்ந்திருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். உமர் அவர்கள் கேட்கிறார்கள், இங்கே யமன் தேசத்தை சார்ந்த மனிதர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள், உங்களிலே கர்ன் என்கின்ற குடும்பத்தை சார்ந்த ஒரு மனிதர் இருக்கிறாரா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கோத்திரத்தை சொல்லி கர்ன் என்கின்ற குடும்பத்தை சார்ந்த மனிதர் இருக்கிறாரான்னு சொல்லப்ப சபையிலிருந்து ஒருத்தர் எழுந்திருத்து நின்றார். சொன்னாங்க, உங்க பேர் ஒய்சுல் கர்னியான்னு கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார், என் பேர் ஒய்சுல் கர்னி அல்ல, என் பேர் ஒய்சுல் கர்னி அல்ல. அப்பனா
உங்க கோத்திரத்துல உங்கள் குடும்பத்துல ஒய்சுல் கருணி என்கின்ற ஒரு மனிதர் இருக்கிறாரா கேட்கிறாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதர் பதில் சொன்னார், ஆமா, அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியாச்சு, அவரை பத்தி அமீருல் முஃமினீன் நீங்க ஏன் கேட்குறீங்க? அவர் ஒரு மாதிரியான ஆளு, கொஞ்சம் கலண்ட ஆளாச்சு, அவரை பத்தி நீங்க ஏன் கேட்குறீங்க? ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டாங்க. அவர் எங்க இருக்காருன்னு மட்டும் சொல்லுங்க, வேற எது எனக்கு தேவையில்லை சொன்னார். அவர் ஹஜ்ஜை முடித்து விட்டு ஊருக்கு வெளியிலே ஒட்டகத்தை மேய்த்து கொண்டிருக்கிறார், அங்க போனா பார்க்கலாம். ஹஜ்ரத் உமர் அவர்கள் அலி அவர்கள் அங்கே செல்கிறார்கள். சென்று ஒட்டகத்தை கட்டி வைத்து விட்டு முசல்லாவை விரித்து தொழுது கொண்டிருக்கின்ற ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு அருகாமையிலே செல்கின்றார்கள். சென்று கேட்கின்றார்கள், நீங்கள் தான் ஒய்சுல் கர்னியான்னு கேட்டப்ப அவங்க பதில் சொன்னாங்க அப்துல்லான்னு. அவங்க என்ன பதில் சொன்னாங்க? அப்துல்லான்னு. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இறைநேசர்களின் அடையாளம் இதுவெல்லாம். இறைநேசர்களை பொறுத்தவரைக்கும் தங்களை இறைநேசர்கள் என்று வெளிப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள், வெட்கப்படுவார்கள். அவர்களின் கராமத் வெளிப்பட்டால் எந்த இடத்திலே வெளிப்பட்டதோ அந்த ஊரிலே அவர்கள் அடுத்த கணம் இருக்க மாட்டார்கள். அடுத்த கணம் அங்கே இருக்க மாட்டார்கள். ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு சொன்னார்கள், என் பேர் அப்துல்லான்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அலி அவர்கள் சொன்னார்கள், உங்களிடத்திலே பேரை கேட்பது யார் தெரியுமா? அமீருல் முஃமினீன் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் பேரை கேட்கிறார்கள், பேரை சொல்லுங்கள் சொன்னார்கள். அமீருல் முஃமினீனே, மன்னிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய அடியான் என்று பொதுப்படையாக அப்துல்லா என்ற பெயரை சொல்லிவிட்டேன். என் தாய் தந்தை எனக்கு வைத்த பெயர் ஒய்சுல் கர்னி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் நினைத்து பார்த்து சொன்னார்கள், ஹயாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் இருவரையும் அழைத்து விட்டு எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள். உமரே, அலியே, யமன் தேசத்திலிருந்து இந்த மனிதர் வருவார், அவர் இப்படியெல்லாம் இருப்பார், அவரை நீங்கள் பார்த்தால் துஆ செய்ய சொல்லுங்கள். காரணம், அவர் துஆ கேட்டால் அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான், ஒருபோதும் அவருடைய துஆவை அல்லாஹ் மறுப்பதே இல்லை என்று பெருமானார் சொன்ன உபதேசத்தை, வசியத்தை ஒய்சுல் கர்னி ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே அமீருல் முஃமினீன் ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் இரண்டு பேரும் சொல்கிறார்கள். ஹஜ்ரத் உவைசுல் கர்னி ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பின்பாக நபியாக இருந்தால் உமர் நபியாக இருப்பார்கள் என்று பெருமானார் சொன்ன ஹதீஸை இங்கு ஒப்பிட்டு பாருங்கள். நபியாக இருக்கின்ற அளவிற்கு அந்தஸ்து ஹஜ்ரத் உமருக்கு இருக்கிறது என்கின்ற சுபச்சோபனத்தை சொன்ன பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே வாயிலே சொன்னார்கள், ஒய்சுல் கர்னி என்கின்ற இறைநேசரை சந்தித்து நீங்கள் அவரிடத்திலே உங்களுக்காக வேண்டி துஆ செய்ய கேட்டுக்கொள்ளுங்கள் என்றார்களே. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இறைநேசர்களின் நெருக்கம் இருக்கிறது, நமக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெற்றுத் தருகிறது. இறைநேசர்களை பார்க்கும் போதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலே இறைவனின் முஹப்பத்தும் சிந்தனையும் மேலோங்கி வந்து கொண்டே இருக்கிறது. இதா ருஉ ذிக்ரல்லாஹ், இறைநேசர்களை பார்த்தால் அல்லாஹ்வின் சிந்தனை நம் உள்ளத்திலே வந்து கொண்டே இருக்கும். இது இறைநேசர்களின் அடையாளம். ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே மாற்று மத சகோதரர்கள் செய்கின்ற ஒரு சில விஷயங்களை நாம் பார்த்துவிட்டு நாமும் அப்படியே குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமாக ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்மள ஒரு சில மனிதர்கள் தேவையில்லை, இது எல்லாம் அனாவசியம் என்பதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். குர்ஆன் சொல்லுகிறது இறைநேசர்கள் தேவை, ஹதீஸ் சொல்கிறது அவர்களின் வாழ்க்கையை படியுங்கள் என்று சொல்கிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்ட விசுவாசிகளே நீங்கள் சாதிகீன்களுடன் இருங்கள். சாதிகீன்கள் யாரு? இறைநேசர்கள். நம்மை விட்டு மரணித்து விட்டு இறைநேசர்களோடு நம்ம எப்படிங்க இருக்க முடியும்? நம்ம எப்படி இருக்க முடியும்? எத்தனையோ விதமான இறைநேசர்கள் இருந்தார்கள், அவர்களோடு நாம் எப்படி இருக்க முடியும்? அவர்களோடு இப்போது நாம் இருக்க முடியாது. அவர்களின் வாழ்க்கையை படித்தால் அவர்களோடு நாம் இருப்போம். அவர்கள் வாழ்க்கையை பாருங்கள், அவர்களின் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருந்தார்கள், வேறு எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை. முழுக்க முழுக்க இறைவனுக்காக வேண்டி மட்டுமே இருந்தார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் புகாரி ஷரீஃபிற்கு விளக்கம் எழுதி தந்திருக்கின்ற மிகப்பெரிய முஹத்திஸ் ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு ஹதீஸை நமக்கு சொல்லுகிறார்கள். புகாரி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுகின்ற அந்த ஹதீஸிற்கு பல விளக்கங்களை எழுதுறாங்க. சிஹாஹு சித்தா, நபிமொழியை அறிவிக்கக்கூடிய 6 கிரந்தங்களிலும் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் ஹதீஸுன் குதுஸியிலே சொல்கிறான், மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்பி,
ஒரு இறை நேசரை, ஒரு வலியை யாராவது துன்புறுத்தினால் ஆதன்துஹு பில் ஹர்பி, அல்லாஹ் சொல்லுகின்றான் ஹதீஸுல் குதுஸியிலே, அந்த மனிதனுடன் நான் போர் செய்வேன். காரணம், அவர் என்னுடைய நேசர், சாதாரண மனிதன் அல்ல, என்னுடைய நேசர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுகின்றாங்க, அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில் அடுத்து அப்படியே சொல்லிக்கொண்டே வருகிறான். அந்த இறைநேசர் எப்படிப்பட்டவர்? அவர் நான் கடமையாக்கிய எல்லா வணக்கங்களையும் செய்து முடிப்பார், அதைவிட அதிகமாக நஃபிலான வணக்கங்களை செய்வார். நஃபிலான வணக்கங்களை செய்வார். எதற்காக வேண்டி? நன்மையை பெறுவதற்காக வேண்டி அல்ல, சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி அல்ல, நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக வேண்டி அல்ல, இவர் ஒரு பெரிய வணக்கசாலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எல்லாம் அல்ல, ஒரே ஒரு விஷயத்திற்காக வேண்டி அல்லாஹ்வை நஃபிலான வணக்கங்களை இரவெல்லாம் தூங்காமல் செய்து கொண்டே இருப்பார். காரணம், இறைவா உன்னுடைய முஹப்பத்து எனக்கு வேணும், வேறு ஒன்றும் வேணாம், சொர்க்கம் வேணாம், நரகத்திலிருந்து பாதுகாப்பு வேணாம், எதுவும் வேணாம், உன்னுடைய காதல் மட்டும் எனக்கு போதும், உன் முஹப்பத்தை மட்டும் கூட. அல்லாஹ் திருப்பி சொல்கின்றான், ஃபஇன் அஹ்பப்துஹு, அவனை நான் பிரியப்பட்டு விட்டால் அல்லாஹ் அடுத்து சொல்லி காட்டுகிறான், குன்து பஸரஹுல்லதி யப்சுரு பிஹி வ குன்து ஸமஉஹுல்லதி யஸ்மஉ பிஹி வ யதஹுல்லதி யப்துஷு பிஹா வ ரிஜ்லுஹுல்லதி யம்ஷி பிஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ் ஒரு அடியானை பிரியப்பட்டு விட்டால் அவனுக்கு என்ன அந்தஸ்தை அல்லாஹ் தருகின்றான்? அவன் பார்க்கும் கண்ணாக இறைவன் மாறுகிறான், அவன் கேட்கும் செவியாக இறைவன் மாறுகிறான், அவன் நீட்டும் கரமாக இறைவன் மாறுகிறான், அவன் நடக்கும் காலாக இறைவன் மாறுகிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அவர் முழுக்க முழுக்க பார்த்தால் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்ப்பார், தீமையான விஷயங்களை பார்க்க மாட்டார். ஆன்மீக தனிப்படையிலே சூஃபியாக்கள், ஷேகுமார்கள் பல்வேறு விதமான விளக்கங்களை இந்த ஹதீஸிற்கு ஆழமாக எழுதி தருகிறார்கள், கற்றுத் தருகிறார்கள். நாம் மேலோட்டமாக சொல்கிறேன், நீ அந்த அடியார் பார்த்தார் நல்ல விஷயங்களை மட்டுமே பார்ப்பார், கேட்டார் நல்ல விஷயங்கள் மட்டுமே கேட்பார், செய்கின்ற காரியங்கள் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் அல்லாஹ்வுடைய முஹப்பத்திற்காக வேண்டி மட்டுமே இருக்கும். அடுத்து அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லி காட்டுகிறான், அவர் என்னிடத்திலே கேட்டால் நான் கொடுப்பேன், எதை கேட்டாலும் கொடுப்பேன். லஅஅதியன்னஹு அல்லாஹ் சொல்றான். லஅஅதியன்னஹு அரபியினுடைய இலக்கணத்தை படித்தவர்களுக்கு தெரியும். ஆழ்த்திஹி அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் கொடுக்கிறேன் தான் அர்த்தம். அல்லாஹ் என்ன சொல்றான்? லஅஅதியன்னஹு. லஅஅதியன்னஹுனா என்ன அர்த்தம்? அரபியினுடைய இலக்கண பிரகாரம் கொடுப்பேன் என்கின்ற அர்த்தம் தான். சற்று கூடுதலா அல்லாஹ் சொல்றான், நிச்சயமா கொடுப்பேன். ஆழ்த்தி என்னஹு, அந்த நூன் வருதே சகீலாவுடைய நூன் சொல்லுவாங்க. சகீலாவுன்னா கனமான நூன். கனமான நூன் என்ன அர்த்தம்? ஒரு பொருள் பறக்குது, மேல வச்சுனா அப்படியே நின்றுக்கும். அந்த அடிப்படையில் ஆழ்த்தி என்னஹு, அந்த அடியார் என்னிடத்திலே கேட்டால் மற்றவர்களுக்கு கொடுப்பேன், இந்த வழி கேட்டால் நிச்சயம் கொடுப்பேன். ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகின்ற இந்த ஹதீஸை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த ஹதீஸிற்கு கீழே விளக்கம் எழுதுகின்ற இமாமுனா இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், வலி என்பது, இறைநேசர்கள் என்பது நாம் நினைப்பதை போல பறவையை போல பறக்கின்ற மனிதர்கள் அல்ல, மீனை போல தண்ணீருக்கு மேலே நடக்கின்ற மனிதர்கள் அல்ல, நமக்கு தேவையான மாயாஜால வித்தைகளை காட்டுகின்ற மனிதர்கள் அல்ல இறைநேசர்கள். இறைநேசர்கள் என்கின்ற பட்டம் மனிதர்கள் கொடுத்த பட்டம் அல்ல, வலி என்கின்ற பட்டம் மனிதர்கள் கொடுத்த பட்டம் அல்ல, அல்லாஹ் ரசூல் கொடுத்திருக்கிற பட்டம். ஹஜ்ரத் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கின்றார்கள், அல் ஆலிமு பில்லாஹ் வல் முவாலபு அலா தாஅத்திஹி வல் முகாலிசு ஃபீ இபாதத்திஹி. இதுதான் இறைநேசரின் அடையாளம் சொல்கிறார்கள் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வலினா யாருனா அல் ஆலிமு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி எல்லா ஞானங்களும் இருக்கும், எல்லா ஞானங்களும். இறைவனின் ராத்து சிஃபாத்து குறித்துண்டான், இறைவன் எப்படி இருப்பான், தன்மைகள் எப்படி இருக்கும், எல்லாம் தெரியும். மதரசாவில் எல்லா கிதாபுகளையும் சொல்லி தர்றாங்க ஆலிம்களுக்கு. இந்த அகீதான்னு சொல்லி ஒரு கிதாபு 2வது ஜும்ரால இருந்து 7வது ஜும்ரா வரைக்கும் வச்சிருக்காங்க, சொல்லி தர்றாங்க. ஆனா அந்த பாடத்துல முதல் ஒரு 10 பக்கம் எப்ப படிச்சாலும் யார் நடத்தினாலும் விளங்கவே விளங்காது. காரணம் என்ன தெரியுமா? அது 10 பக்கங்களுக்கு இறைவனின் தன்மைகள், இறைவன் எப்படி இருப்பான், அவனுடைய தாத் என்ன, சிஃபாத் என்ன, இறைவன் பார்க்கிறானா, பார்த்து கொண்டிருக்கிறானா என்கின்ற இறைவனின் தன்மைகளை குறித்துண்டான பாடம். 2வது ஜும்ரால தான் விளங்கணும்னா 7வது ஜும்ரால விளங்கணுமா இல்லையா?
7வது முறையில படித்தாலும் உண்மையா நான் சொல்றேன், மதரசால ஓதக்கூடிய சமயத்துல உஸ்தாத் அந்த பாடக்கூடிய நடத்தின சமயத்துல வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், விளக்கம் கேட்டா சொல்ல முடியாது. வார்த்தைக்கு அர்த்தம் தெரியும், விளக்கம் கேட்டா சொல்ல முடியாது. எக்ஸாம் வந்தா மற்ற எல்லாத்தையும் நாங்கள் லேட்டா படிக்க ஆரம்பிப்போம். ஆனால் அந்த கிதாபினுடைய முதல் 15 பக்கத்தை 10 நாளைக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சிருவோம். வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியும், விளக்கம் தெரியாது. நடத்துகின்ற உஸ்தாதுமார்கள் ஒரு சில விளக்கங்களை சொல்லி தருவார்கள், அந்த விளக்கங்கள் கூட எங்களுக்கு புரியாது. காரணம் என்ன தெரியுமா? அல் ஆலிமு பில்லாஹ், யார் அல்லாஹ்வை கொண்டு அறிந்து வைத்திருக்கிறார்களோ, அல்லாஹ்வை பற்றி யார் விளங்கி வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ்வை பற்றி சொல்ல தெரியும். ஒரு ஏட்டு சுரக்காய் போல படித்து வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி பேசவும் தெரியாது, சொல்லவும் தெரியாது, விளக்கவும் தெரியாது. விளக்கினாலும் எதிராளிக்கு விளங்கவும் விளங்காது. இறைநேசர்களால் மட்டுமே பேச முடிந்த ஒரே சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? அல் ஆலிமு பில்லாஹ், அல்லாஹ்வை பற்றி. அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான், அல்லாஹ் ஒளியாக இருக்கிறான்.